ஆமென். சரி, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? கேட்கலையே. அப்பாவா இருக்கிறவங்களாம் எழும்புங்க, அப்பாவாக போறவங்களாம் எழும்புங்க, எழும்புங்க. பிள்ளைங்க போட்டோம், நீங்க எழும்புங்க. நீங்க தான் ஏமாத்தி அமிச்சிட்டீங்களே டிசைட் பண்ணி. மதர்ஸ் டேக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணீங்க. அப்படியா? சரி, ஓகே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உண்மையா சொல்லுகிறேன், உங்களை நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க தகப்பனானது உங்க பலத்தினால அல்ல, அவருடைய கிருபை. ஆண்டவர், ஆமென். ஆனா அதுல நீங்க உண்மையா அன்பா அழகா நடக்கிறபடியால நன்றி. இன்னும் நீங்க நடப்பீங்க. கர்த்தர் கிருபையை தருவார், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். நான் சொல்லுகிறேன், பெண்கள் கூட நீங்க அழுது முடிச்சிடலாம் சில காரியங்களை, ஆனா சில போராட்டங்களையும் சில சேலஞ்சஸையும் பாத்ரூம்லையும் தலகாணி கடிலையும் சொல்லி சொல்ல முடியாம அழுது கொண்டிருக்கிற சில ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டத்தில் நீங்க தனியா இல்லை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க பலவீனமான பாத்திரம் இல்லை, நீங்க பலனான பாத்திரம். உலகம் சொல்லும், அழுதா நீ பொம்பளை மாதிரிதான், மனுஷங்கிட்ட அழுதாதான் அப்படி, ஆண்டவர்கிட்ட அழுவலாம், அவர் என் அப்பா. நான் உடனே சொல்லுகிறேன், ஒரு நாளும் நீங்க ஆசைப்படுகிற உங்க பிள்ளைகளுக்கு உங்க சந்ததிக்கு நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். என்னால் அவர் பரம தகப்பன். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர்களுக்காக ஆசீர்வதிச்சு ஜெபிப்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை அவங்களுக்கு நேராக பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்களை கையை பிடிச்சிக்கோங்க, அவங்களுக்கு நேராக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி. அதே மாதிரி கல்யாணாய் தகப்பனாக போறீங்க அப்படின்னு சொல்றாங்களா? எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஐ பிலீவ் எஸ். அஸ்வின், பாலாஜி பிரதர், எலும்பி நில்லுங்க. கம் ஆன், ஸ்டாண்ட் அப். பீப்புள் ஆர் ஆல்ரெடி மேரிட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. தகப்பனுங்கள், ஓகே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் உங்களுடைய கரத்தின் மகத்துவம் வெளிப்படட்டும். ஆண்டவர், இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, யோசுவாவை போல நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரே சேவ் போன்ற போல இங்க இருக்கிற தகப்பர்கள் எல்லாம் கர்த்தரோடு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எல்லா கேள்விகளையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, எதெல்லாம் இவங்க டெட் எண்ட்ல மாட்டிக்கொண்டு ஒரு எரிகோ மதில் போல இருக்கிறார்களோ, எப்படி ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் வெளிப்பட்டு யோசுவாவுக்கு மதிலை உடைத்து கொடுத்தீரோ, அதே போல இந்த ஃபாதர்ஸ் டேல நான் ஜெபிக்கிறேன், அந்த மதில்கள் தகர்ந்து எறிவதாக, அந்த சவால்கள் உடைந்து கீழே வருவதாக, கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தகப்பர்களை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, தகப்பனாக போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் நான் நம்புகிறேன், உங்களுடைய பிரச்சனத்தில் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பெருக வைத்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆபிரகாமை வைப்பேன்னு சொன்னீரே, அதே போல இவர்களை உயர்த்த போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் இந்த சபையில எழும்பி ஆண்டவருக்காக மகிமையாய் வெளிப்பட போகிறத பார்க்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you. நீங்க செய்யற எல்லா காரியத்துக்காக நன்றி. God bless you. உட்காருங்க பார்க்கலாம். நான் உடனே தீர்க்க தரிசனமா உங்ககிட்ட ரெண்டு பேர்ட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாலாஜி பிரதர் and அஸ்வின். When I was praying, I felt very strongly, உங்களுடைய சந்ததிகள் கர்த்தருக்காக ஒரு ஊழியக்கார சந்ததியாய் கர்த்தர் எழுப்புவார். ஒரு லேவியின் கோத்திரத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து வெளிப்படுத்துவார். அது உலகத்தை சேவிக்காது, கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கும். அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தோனா கர்த்தர் அதை செய்து முடிக்கும். Because when I was praying, I saw a row. ஒரு 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 ரோனா தமிழ்ல என்ன சொல்ல? ஒரு வரிசை. ஒரு வரிசையில் பார்த்தேன், லைனா நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவர், இது என்னுடைய லேவியின் கோத்திரம், எனக்காக வழியை உண்டாக்குறத பார்க்குறியான்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர் இதை காட்டுறீங்க? கர்த்தர் சொன்னார், ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு கோத்திரத்தை உண்டாக்குறேன், அந்த கோத்திரம் எனக்காக நான் உண்டாக்கி கொள்ளுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறத நான் ஊழியக்காரனா பார்ப்பேன். அவர் கட்டுண்டவர்களை விடுவிக்கவும் அதற்கு தான் பூமியில வந்தார். He is here to deliver every challenges upon your life. I want to prophesy. நான் சொல்றேன், பிள்ளைகளை நான் ஊழியத்தை எழுப்புவேன். I will train them, I will feed them, I will live with them. They will be our child. Amen. இந்த சபையின் பிள்ளைகளை எழுப்புவார்கள், தேசங்களை அசைக்கிற ஊழியக்காரர்களை எழுப்புவார்கள். I
prophesy this upon both of your life. உங்க தீர்க்க தரிசனம் உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல இந்த வார்த்தையை கர்த்தருடைய வல்லமையிலிருந்து சீல் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகள் வெளியே வருவதாக கட்டளையிடுகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சந்ததி இந்த ரெண்டு குடும்பத்துல இருந்து வெளிப்படட்டும். கர்த்தருடைய சந்ததி இந்த ரெண்டு குடும்பத்துல இருந்து வெளிப்படட்டும். கர்த்தருடைய சந்ததி வாயத்தரன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சந்ததி இந்த ரெண்டு குடும்பத்துல இருந்து வெளிப்படட்டும். இந்த ஊழியக்கார சந்ததி வெளியே வருவதாக கட்டளையிடுகிறோம். இந்த ஊழியக்கார சந்ததி வெளியில வருவதாக கட்டளையிடுகிற இந்த கப்பனை பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கேக் எல்லாமே சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு உண்டு. இந்த நேரத்தில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு அவர் பாஸ்டர் ஜாஷுவா ஆல்சோ. ஆமென். கரங்களை தட்டுவோமா? யூ ஆர் சச் அ கிரேட் ஃபாதர், யூ ஆர் சச் அ கிரேட் ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடலாம் இந்த நேரத்தில். பாஸ்டர் ஜாஷுவாக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 3 தகப்பன்மார்களும் கூட இருக்கிறாங்க. ஒன்று என்னை பெற்ற என்னுடைய தகப்பன், அடுத்தது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் சாமச்சன், அண்ட் 3வது அப்பாசல் தியோ அவர்கள், கிறிஸ்டியன் ஃபேமிலி சர்ச்சினுடைய ஃபவுண்டர் அப்பாசல் தியோ அவர்கள். ஸோ இந்த 4 பேருக்காகவும், பாஸ்டர் ஜாஷுவாக்காகவும், பாஸ்டர் விக்டருக்காகவும், பாஸ்டர் சாமச்சனுக்காகவும், அப்பாசல் தியோக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எங்கேயோ இந்த 4 பேரும் இல்லைன்னா இந்த ஊழியமும் இந்த அபிஷேகமும் இப்போ இருக்கிறதை போல இருக்காது. ஆமென். கர்த்தருக்காய் நம்மளுடைய எல்லா தகப்பன்மார்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். சரி, இந்த நேரத்தில் கண்களை மூடலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கர்த்தாவே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய தயவு எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் செயல்படட்டும். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் லைன். எங்கள் வாழ்க்கையினுடைய லைஃப் லைன் நீங்கள் பேசுகிற வார்த்தை தான். அந்த வார்த்தையை கேட்க நாங்கள் இன்னைக்கு இங்கே ரெடியாக இருக்கிறோம். எப்படி ஒரு ஸ்பஞ்சு எப்போவுமே தண்ணிக்கும் நெருப்புக்கும் ரெடியாக இருக்குமோ, ஒரு பஞ்சு நெருப்பு வந்தாலும் சட்டுன்னு எரியும், தண்ணி வந்தாலும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி அந்த ஒரு பஞ்சை போல் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. ஒரு சாதாரண வார்த்தையை கேட்க நாங்கள் இங்கே வரல. உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ள தான் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பரத்திலிருந்து இறங்கின நோக்கத்தை செய்யட்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தை நாலேஜ்காக இல்லை, வார்த்தை ஆவியின் மனிதனை மாற்றுவதற்காக. ஆவியின் மனிதன் மாற்றப்பட்டால் மாமிச மனிதனும் மாற்றப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, தகப்பனின் சந்திப்பு. ஆமென். தகப்பனின் சந்திப்பு. ஆமென். எவ்வளோ பேருக்கு தகப்பனுடைய சந்திப்பு தேவைன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஏன்னா தகப்பனுடைய சந்திப்பு இல்லாத ஒவ்வொரு குழந்தையும் அனாதை குழந்தை. நாம் என்னதான் இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்திங்கன்னா தாய் தாய் தாயின்னு தாயவே என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருசாக்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் அம்மா பாட்டை கொடுத்து அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க,
சென்டிமெண்டல் ஆக்கி அம்மாவையே பெருசாக்கிட்டாங்க. ஆனால் தகப்பனின் அன்பு தெரியாதவங்க தான் உண்மையான என்னது அனாதைகள். ஆமென். முக்கியமாக பரம தகப்பனின் அன்பை தெரியாதவர்கள் தான் உண்மையான அனாதைகள். ஆமென். ஸோ இந்த நாளில் தகப்பனுடைய சந்திப்பை குறித்து என்கவுண்டர் வித் காட், ஆங்கிலத்தில் என்கவுண்டர் வித் காட். ஏன்னா என்கவுண்டர்ன்ற வார்த்தை நிறைய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்ட என்கவுண்டர்லாம் போலீஸ் என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் போட்டு தள்ளுற என்கவுண்டர். ஆனால் உண்மையான என்கவுண்டர் மாற செய்கிற என்கவுண்டர். ஆமென். உண்மையான என்கவுண்டர் எது? மாற செய்கிற என்கவுண்டர். அதனால தான் தமிழில் கரெக்டாக வந்திருக்குது தகப்பனுடைய சந்திப்பு. ஏன்னா சில நேரத்தில் சில காரியங்கள் சில மொழிகளில் கரெக்டாக அதோடைய மெசேஜை கன்வே பண்ணுது. ஏன்னா நாம் அதை தவறான ரீசன்ஸ்க்கு பயன்படுத்திடுறதுனால கரெக்டான அதனுடைய அர்த்தங்களை அந்த வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா வெளிப்படுத்த மாட்டேங்குது. இப்போ நான் என்கவுண்டர், ஃபாதர்ஸ் என்கவுண்டர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? ஃபாதர் யாரையோ போட்டு தள்ள போகிறாரு. ஆனால் இப்போ நான் தகப்பனுடைய என்கவுண்டர்னு சொன்ன உடனே தகப்பனுடைய சந்திப்புன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுது? சரியாய் விளங்குது. ஸோ சில காரியங்கள் ஆங்கிலத்தில் சரியாய் விளங்குது, சில காரியங்கள் தமிழில் சரியாய் விளங்குது, சில காரியங்கள் மற்ற மொழிகளில் சரியாய் என்ன பண்ணுது? விளங்குது. ஸோ தகப்பனுடைய சந்திப்பு, என்கவுண்டர் வித் காட் அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நாம் இந்த மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சந்திப்பு, தகப்பனுடைய சந்திப்பு 2 காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்யும். கவனிக்கணும். எவ்வளோ பேருக்கு தேவனோடு கூட அந்த சந்திப்பு, என் தகப்பனோடு கூட அந்த ஒரு என்கவுண்டர் தேவைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தேவை, ஆனால் அது எப்படி இருக்கும், என்ன பண்ணுன்னு எனக்கு புரியல, தெரியல. அதை பற்றி தான் நான் எனக்கு பேச போகிறேன். ஏன்னா நாலேஜ் இல்லைன்னா நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதை எதிர்பார்க்கலன்னா அது நமக்கு நடக்கவே நடக்காது. புரியுதா? அதை குறித்த அறிவு இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்கலைன்னா அது நமக்கு என்ன பண்ணாது? நடக்காது. ஆமென். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நான் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு தகப்பனின் சந்திப்பு, அல்லது தகப்பனோடு ஒரு சந்திப்பை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது தகப்பனோடு இருக்கிற சந்திப்பு வேதாகமத்தில் சில நபர்களுக்கு காணப்பட்டது. அந்த நபர்களை குறித்து நான் பேசுகிறதற்கு முன்பதாக இந்த தேவனோடு இருக்கிற சந்திப்பு, என்கவுண்டர் வித் காட், 2ஆ பிரிக்கலாம். என்னவா பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டருக்கு இந்த கையில் இந்த இடத்துல என்னாச்சுன்னா, மேபி ஸ்டியரிங் திருப்புறதுனாலையா என்னவோ, இல்லைன்னா அந்த கேன் எடுத்ததுனாலையான்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன்னால இந்த இடம் என்ன பண்ணப்பட்டுருச்சுன்னா அஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் என்ன பண்ணிடுச்சு? அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இப்படி பண்ணாலே வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, சரி நம்ம என்னன்னு தான் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பல நாட்கள் கழித்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போனாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, போய் உட்காந்து ரொம்ப நேரம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கெல்லாம் டாக்டரை பார்க்கணுன்னா எப்படி, இன்றைக்கி உடம்பு முடியலன்னா எப்போ டாக்டரை பார்ப்போம்? இன்றைக்கி நைட்டே பார்ப்போம். கரெக்டாக? இன்றைக்கி நைட்டே கிளினிக் போயிடுவோம். அதிகபட்சமாக நாளைக்கு காலைல கிளம்பி என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த டாக்டர்கிட்ட சந்திப்புக்கு, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி கஷ்டப்பட்டு இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே அவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. மம்மியும் பாஸ்டர் ஜாஷாவும் போனாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதில் வேற நம்மளுக்கு டோக்கன் நம்பர் வேற இருக்கு. அதுக்கும் அவ்வளோ நேரம் உட்காரணும். முன்ன மாதிரிலாம் நம்ம அப்படியே தள்ளி புள்ளி என்னது ஏமாற்றி லைன்லலாம் உள்ளெல்லாம் முன்னாடிலாம் போக முடியாது. இப்போ டோக்கன் நம்பர். ஸோ டோக்கன் நம்பர்லாம் தாண்டி அவ்வளோ நேரம் உட்காந்து உள்ளே போய் பார்த்தா, நான் சொன்னேன்ல ஃபேமஸான ஆளுன்னு, அந்த ஃபேமஸான ஆளை பார்க்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்காங்களே. பார்த்தா வேற ஒரு டாக்டர் உட்காந்துருக்காராங்க. ஸோ அந்த டாக்டர் என்ன ஆச்சு, எப்போ ஆச்சு, எப்படி ஆச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சில காரியங்களை எழுதிட்டு பேப்பரை கொடுத்து போங்க அப்படின்னோடனே பாஸ்டருக்கு பயங்கர கோவம். 26 நாளுக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்கேன், டோக்கன் நம்பர் இத்தனை டோக்கன் நம்பர் வரையும் வெயிட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி வந்திருக்கேன், கடைசியாக நான் போய் சந்திச்சது யார, வேற ஒரு ஆளை அப்படின்னு கோவம் வந்துடுச்சு. ஆனால் அங்கே கத்த முடியாதுல்ல, எனக்கு கால் பண்ணி பேச்சு என்னன்னா, மா நான் யாருக்காக வந்தேன், இங்கே இவன் என்னை யாருக்கிட்ட அனுப்புகிறான் அப்படின்னு. சரி இருங்கப்பா, பொறுமையாக இருங்க. மறுபடியும் ஒரு டோக்கன் நம்பர் மறுபடியும் ஓடுது. எதுக்கு உட்கார வச்சான்னு தெரியல, எதுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்தான்னு தெரியல. ஆனால் என்கிட்ட ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. மறுபடியும் டோக்கன் நம்பர் ஓடி மறுபடியும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே தான் இவர் யாரை அப்பாயின்மெண்ட்டுக்காக போனாரோ அவர் என்ன பண்ணுறாரு, மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்டருக்கு வந்து ஆத்தும சாந்தி அடைஞ்சிடுச்சு. சாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணி அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒன்றும் தேவையில்லை சார், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் போதும் அப்படி இப்படி சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க எழுதி கொடுத்த எதையுமே ஆண்டவர் வாங்க விடலை, செய்ய விடலை. அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடுச்சு. ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த சந்திப்புக்கு 2 பகுதி இருந்தது. அந்த கன்சல்டேஷனுக்கு 2 பகுதி இருந்தது. அந்த கன்சல்டேஷனுக்கு எத்தனை பகுதி இருந்தது? ஏன்னா முன்னாடி போனவர் டாக்டர் அசிஸ்டன்ட் தான், அவர் ஹிஸ்டரி மட்டும்தான் எடுத்தார். 2வது போனவர் தான் யாரு, டாக்டர். அதான் டாக்டர் அசிஸ்டன்ட்னா டாக்டரே இல்லைன்னு நினச்சிக்க கூடாது, அவரும் என்னதான் டாக்டர் தான். ஆனால் இங்கே ஒரு பகுதி, அடுத்தது ஒரு பகுதி. கன்சல்டேஷன் 2 பகுதியாக நடக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க தான் டாக்டர் கிட்ட போயிட்டு மாமியார் செத்த ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்பாங்கல்ல, அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மாமியார் செத்த ஸ்டோரிலாம் அங்கேயோட முடிச்சுக்கோ, இங்கே என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது. சரி, இப்போ இந்த கன்சல்டேஷனுக்கு எத்தனை பகுதி கொடுத்துருக்காங்க? 2 பகுதி. அதே மாதிரி தேவனோடு இருக்கிற சந்திப்புல 2 பகுதி உண்டு அப்படின்றத கவனிக்கணும். இந்த தேவனுடைய சந்திப்புல நான் சொல்லுகிற 2 பகுதியில ஒன்று நம்மளுடைய சரீரத்தை சம்பந்தப்படுத்திய பகுதி, பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். 2வது பகுதி ஆவிக்குரிய மனிதனை சம்பந்தப்படுத்திய பகுதி, அதாவது ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன். புரியுதுங்களா? முதல் பகுதி பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், சரீர மனிதனை சம்பந்தப்படுத்தியது. 2வது பகுதி ஆவிக்குரிய மனிதனை சம்பந்தப்படுத்தியது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சரீர மனிதனை சம்பந்தப்படுத்திய பகுதியில் தான் நாம் வித்தியாசமான ஸ்டோரிஸை கேள்விப்படுவோம். என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், அக்கினியை பார்த்தேன், நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஏஞ்சலை பார்த்தேன், நான் ஜோம் பண்ணி இல்லை பாஸ்ட் கை வச்சாரு, அப்படியே உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே சில்லுன்னு இருந்தது, அப்படியே சூடா இருந்தது. சில பேருக்கு என்ன நடக்கும்னா கீழே விழுவாங்க, உருளுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அதாவது சரீரத்துக்கு நடக்கிற மாற்றங்கள் அனைத்தும் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் an encounter. பிதாவோடு சந்திக்கிற சந்திப்பு நடக்கும்போது சரீரத்தில் மாற்றங்கள் எது வேணா வரலாம்.
எடுத்துக்காட்டாக வேதாகமத்திலிருந்து சொல்ல போனோம்னா, பவுலுக்கு என்னாச்சு? ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுச்சான்? உண்டாச்சு. அந்த வெளிச்சம் அவனுக்கு கண்களின் பார்வையை இழக்க வைத்தது. கரெக்டுங்களா? சோ திமோத்தி பவுல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் மேல அந்த அபிஷேகம் வந்து விழுந்ததுன்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வருது, காத்து வருது, சவுண்ட் வருது, அக்கினி வருது. புரியுதுங்களா? நம்ம கண்களோ நம்மளது சரீரமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சில சரீரத்தை சம்பந்தப்பட்ட சில மேனிஃபெஸ்டேஷன் வருது. இப்ப என்ன பண்ண கூடாதுன்னா, பீட்டர் பிரதர் உங்களுக்கு வெறும் சில்லுன்னு மட்டும் தான் இருந்துச்சா? எனக்கு அக்கினியா இருந்துச்சு. சோ உங்களை விட எனக்கு இந்த தேவனுடைய சந்திப்பு பலமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓ நீங்க வெளிச்சத்தை தான் பாத்தீங்களா, நான் ஏஞ்சலையே பார்த்தேன் அப்படின்னு இந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை வச்சு உங்க என்கவுண்டர் சின்னது, அவங்க என்கவுண்டர் பெருசுன்னு சொல்ல முடியாது. கவனிக்கிறீங்களா? யாருக்கு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் அந்த சந்திப்பு இருக்கலாம். சிலர் அந்நிய பாஷையில பேசலாம், சிலர் உருளலாம், சிலர் என்ன சொல்லலாம், ஏஞ்சல் பார்க்கலாம், இல்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஆனா தேவனுடைய தொடுதல்ல இந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு பகுதி அல்லது ஒரு பகுதி தான். இது மட்டும் இருந்து ரெண்டாவது பகுதி இல்லைன்னா அது என்ன இல்லைன்னா, தேவனோடு பிதாவோடு தகப்பனோடு சந்திப்பு இருந்தது என்பதற்கு அர்த்தம் அல்ல. ஏன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுவாங்க, அப்படியே உருளுவாங்க, பட் அதுக்கப்புறம் என்னாச்சு? நத்திங். அதுக்கப்புறம் என்னாச்சு? நத்திங். உருள்றதும் கத்துறதும் புரள்றதும் அக்கினிய பார்க்கறதும் ஏஞ்சலை பார்க்கறதும் இதெல்லாம் நார்மல் ஆண்டவருடைய சந்திப்பு இருக்கும்போது. ஆனா இது எந்த அளவுக்கு நடக்கிறது உண்மையோ அதே அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாய் ஆவிக்குரிய ரீதியில ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆர் ஒரு சேஞ்ச் ஆர் ஒரு காரியம் நடந்திருக்க வேண்டும். ஆமென். அது என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜை பெற்றிருப்பாங்க, ஒரு வார்த்தையை பெற்றிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை, ஒரு மெசேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க? பெற்றிருப்பாங்க. அவங்க பெற்றிருந்த வார்த்தை அவங்கள கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணும். கண்டிப்பா என்ன பண்ணும்? கன்வின்ஸ் பண்ணும். மறுபடியும் எக்ஸாம்பிள் சொல்றேன். பவுலினுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையை ட்ராக் பண்ணுங்களேன். கமாலியர் கீழே இருந்து என்ன பண்ணுகிறார்? அவரு எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் பண்ற வேலை என்ன? தேவனுடைய இயேசுவினுடைய சீஷர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள துன்புறுத்துகிறது தான் யாருடைய பிரைமரி வேலையா இருந்தது? பவுலுடைய வேலை. புரியுதுங்களா? சோ அவருடைய ட்ராக், அவர் கத்துக்கிட்ட காரியம் ஒன்று. ஆனா சந்திப்பு இருக்குல்ல, கம்ப்ளீட்டா என்ன பண்ணுதுன்னா வேற ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ண வைக்குது. அந்த மெசேஜ் அவருக்குள்ள கம்ப்ளீட்டா கன்வின்ஸ் பண்ணுது. அதாவது எந்த அளவுக்கு தேவனுடைய சந்திப்பு ஒரு மனுஷனை கன்வின்ஸ் பண்ணும்னா, இதுக்கு முன்னாடி அவன் மண்டையில எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அதுல இருந்து எந்த கேள்வியும் வராத அளவுக்கு தேவனுடைய மெசேஜ் கன்வின்ஸ் பண்ணிரும். ஆமென். புரியுதா? புரியுதா நான் சொல்றது? கவனிங்க மறுபடியும். தேவ சந்திப்பு நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நாம் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறோம்ல, அது இதுக்கு முன்னாடி தன்னுடைய மண்டையில என்ன
நாலேஜ் நிமித்தமாய் சேர்த்து வச்சிருந்தாலும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சின்ன வயசுலேருந்து நான் இதை தான் கற்றுக்கிட்டேன், அதை தான் படித்தேன், அப்படி எது இருந்தாலும் தேவனுடைய சந்திப்பில் பெருகிற ஒரு வார்த்தை, நான் சொன்னேன்ல, ஆவிக்குரிய பகுதியில் ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை அவனை கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் பண்ணும். ஆமென், புரியுதுங்களா? அப்போ தேவனோடு கூட ஒரு சந்திப்பு தேவை. இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு தேவ சந்திப்பு உங்க பர்சனாலிட்டியவே மாற்றும். வெறும் நீங்க கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் இல்லை. மேபி நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் இப்படி தாங்க, நான் இப்படி தான் யோசிப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு கூட இருக்கலாம். எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இந்த மாதிரி நபர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தேவ சந்திப்பு, நீங்க என்னெல்லாம் ரூல்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை அத்தனையையும் மாத்தி, அதை அந்த மாத்தின அல்லது அந்த வந்த மெசேஜுக்கு உங்களை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? எப்படி ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன்ல 2 பகுதியோ, அதே போல தேவ சந்திப்புல 2 பகுதி. ஒன்று பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது சரீரத்தில் ஒரு ஈடுபாடு அல்லது சரீரம் காண்கிறது, பார்க்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. 2வது ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன்ல ஆண்டவற்றிலிருந்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கம்ப்ளீட்டா அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணிடும். ஆமென். ஸோ எது என்கவுண்டர் கிடையாதுன்னு நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. எது என்கவுண்டர் கிடையாதுன்னு நான் சொல்றேன், எது தேவனுடைய சந்திப்பு கிடையாதுன்னு. சில பேர் சொல்லுவாங்க, எப்ப ஜெபிச்சாலும் நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், ஒரு தேவ தூதனை பார்த்தேன், ஒரு என்ன சொல்றது, அப்படியே சூடா இறங்குச்சு, அப்படியே அக்கினியா ஊத்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வார்த்தையும் இல்லை, அதுக்கான கன்விக்ஷனும் இல்லைன்னா ஐ எம் சாரி, அது என்கவுண்டரே இல்லை. அது மனுஷனுடைய ஃபீலிங்ஸ். அது என்னது? மனுஷனுடைய, கவனிக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை என்கவுண்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க ஸ்பிரிட்டை தொட்டு தான் ஆகணும். நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன் அழுவாங்க, நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன் கத்தி சிரிப்பாங்க, நிறைய நேரம் அப்படியே ஆவியில விழுந்து கிடப்பாங்க. எது வேணாலும் சரீரத்துக்கு நடக்கலாம் என்கவுண்டர் நடக்கும்போது. தயவு செய்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்கவுண்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது. உங்களால வேதாகமத்தில் எங்கேயாவது ஒருத்தருடைய என்கவுண்டரும் இன்னொருத்தருடைய என்கவுண்டரும் ஒரே மாதிரி இருந்து காட்ட முடியுமா? நெவர். ஸோ எப்பவுமே இருந்தால் தவறல்ல, அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் காட்ட முடியும். ஆனா எப்பவுமே எனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும்ன்ற ஐடியால இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். பி ஓப்பன். ஆண்டவரே, நீங்க என்ன சந்திக்கும் போது அது என்னவா வேணா இருக்கட்டும், எப்படி வேணா மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. விவேக் கை வச்சு ஜோம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணான்னா அடுத்து 10 பேருமே அந்நிய பாஷையில் தான் ஜோம் பண்ணுவாங்க. இல்லை ஜீவிதாக்கு கை வச்சு ஜோம் பண்ணும்போது ஒருவேளை ஜீவிதா ஆவியில் விழுந்தாங்கன்னா எல்லாருமே விழுவாங்க. Allow God to touch you personally. எப்பவுமே எல்லாரையுமே ஆண்டவர் ஒரே மாதிரி தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய கண் விழிகளும் கையின் ரேகைகளுமே வித்தியாசமா இருக்கும்போது பிதாவின் சந்திப்பு மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு என்ன அவசியம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிதாவின் தகப்பனின் சந்திப்புல 2 பகுதின்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒன்று ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், அவங்களுக்கு அப்படி இருந்தது, எனக்கு இப்படி தான் இருந்தது, அவங்களுக்கு இதுதான் இருந்தது, எனக்கு அப்படி இருந்ததுன்னு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை வச்சு ஒருத்தருக்கு ரியல் என்கவுண்டர், ஒருத்தருக்கு கம்மியான என்கவுண்டர்னு என்ன பண்ணக்கூடாது? கிரேட் பண்ணக்கூடாது என்கவுண்டர்ஸை.
ஆனா உண்மையான என்கவுண்டர்னு எதை சொல்லலாம்னா, அந்த என்கவுண்டர் மூலியமா என்ன நடக்கும்? ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை உங்களை அப்படியே கன்வின்ஸ் பண்ணும். ஆமென். இந்த வாரத்தில் எனக்கு அப்படி ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஏனோ தெரியாம, எனக்கே தெரியாம நான் சில காரியங்களை பயத்திலிருந்து பாஸ்டர் கிட்ட ஒரு 2-3 வாட்டை பேச ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்டர் வந்து இந்த பட்ஜெட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கேமரா பட்ஜெட் லேப்டாப் சிஸ்டம் பட்ஜெட் பற்றி பேசும்போது பயத்தில் ஏனே தெரியாமல், எனக்கே தெரியாமல் ஒரு 2-3 தடவை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை நான் பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாள் இந்த வாரத்தில் நான் தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னை பிரேக் பண்ணி உடைச்சு அழுக வச்சு, அந்த வார்த்தை என்னைய நான் பேசினது, நான் யோசிச்சது தப்பு ஆண்டவரேன்னு கேட்க வச்சு, அந்த வார்த்தை என்னை கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் பண்ணுச்சு. ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஸோ என்கவுண்டர் ஹஸ் 2 parts. லெட்ஸ் கோ. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே, இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நமக்கு வெளிப்படும். என்னது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நோக்கி அழுவாங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க விடுதலை ஆக்குறேன்னு சொன்னீங்களே, நீங்க எங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த எகிப்தியர்கிட்ட நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாட்டிட்டு முழிக்கிறோமே, எங்களை என்ன பண்ணுங்க? விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசியா நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபிச்ச ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்குது. ஆண்டவர் இந்த சைடு வந்து அந்த ஜெபத்துக்கு பதில ப்ரிப்பேர் பண்றாரு. கவனிங்க. ஜெபிக்கிற ஜனத்துக்கிட்ட போய் கவலைப்படாத, நான் உனக்கு பதில தரேன்னு சொல்லல. அவர் பேசுற தெய்வம் இல்ல, அவர் செய்யற தெய்வம். ஞாபகம் இருக்கா? வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுவார். ஆமென். அங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிற காரியத்துக்கிட்ட போய் அவர் அங்க பதில் பேசவே இல்லை. ஆனா 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல மோசே என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த எக்ஸடஸ், அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம பார்க்கிறோம், மோசே கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு அந்த வனாந்திரத்துல எத்ரோவினுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். கரெக்டா? எத்ரோ யாரு? மாமன். மகளை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றேன். யாருன்னு கேட்டா மாமனாராம். யாரு? ஒரு என்ன ஆசாரியன்? நல்ல ஆசாரியனா? மீதி, அதாவது அந்நிய கடவுள்களுக்கு ஆசாரியன். அந்நிய கடவுள்களுக்கு ஆசாரியன். இப்ப இந்த எத்ரோவின் மகளை கல்யாணம் பண்ண இந்த மோசே என்ன பண்றார் அப்படின்னா, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. என்ன மேய்ச்சிட்டு இருக்காரு? ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. கவனிக்கணும். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது 1வது வசனத்துல சொல்லுது, அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆமென். எங்க வருகிறாரு? ஓரேபுக்கு வருகிறாரு. கவனிங்க. ஆண்டவரால ஒரு மனுஷனை, தகப்பனால ஒரு மனுஷனை எல்லா இடத்துலையும் சந்திக்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா என் தகப்பனை சந்திச்சு ஆகணும்னு நீங்க டிசைட் பண்ணணும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவரால உங்ககிட்ட எல்லா இடத்துலையும் பேச முடியும். ஆனா இட் இஸ் ஆல்சோ இன்டென்ஷனல் ஃப்ரம் யோர் சைடுன்னு சொல்ல வரேன்.
நிறைய பேர் இருக்கோம். இயேசுவை உறவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டதுனால நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் பஸ்ஸில் போகும்போது ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர், நான் காரில் போகும்போது ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர், நான் பூ கட்டும்போது ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர், பாத்திரம் கழுவும்போது ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர், பைபிள் வாசிக்கும் போது சமைக்கும் போது குக்கரில் கத்திரிக்காய் வெட்டி போடும்போது ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர்னு அப்படியே ஜோம் பண்ணுறேன்னே இருப்போம். தகப்பன் அப்படி தகப்பனோடு கான்வர்சேஷன் வைக்கிறது தேவைதான். ஆனா ஸ்பெஷல் டைம்னு ஒன்று இன்டென்ஷனலா கொடுக்கணும். திருமணத்தின் உறவுல இருக்கிறவங்களுக்கு புரிகிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். 24 மணி நேரம் உங்களுக்கு 3 வேளையும் சமைக்கிறது யாரு? உங்க மனைவி தான். 3 வேளையும் சமைப்பாங்க, துணி அலசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒவ்வொரு மனைவி கிட்டேயும் போய் இப்போ கேளுங்க, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதே நிறைய கணவனும் அதையே சொல்லுவாங்க, என் மனைவி என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. டெய்லி யோசிச்சு பாருங்களேன், இங்க வா சாரா, டெய்லி யோசிச்சு பாருங்களேன். டெய்லி இவங்களுக்காக தான் துணி துவைக்கிறேன், இவங்களுக்காக தான் சோறு இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கோன்னு கொடுக்குறேன், இவங்களுக்காக தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனா இவங்களோ இல்லை நானோ எதிர்பார்க்கறது எதை? நேரம் செலவழிக்கிறது. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நான் என்ன சொல்றேன்னா, நான் பைக் ஓட்டும் போது ஜோம் பண்றேன், நான் கார் ஓட்டும் போது ஜோம் பண்றேன், ஒர்க்ல கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஜோம் பண்றேன், படிக்கும் போது நடுவில் பிரேக் எடுத்து ஜோம் பண்றேன். உண்மைதான். ஆனா மேட்டர் என்னன்னா, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேதாகமம் சொல்லுது, இயேசு பிதா செய்கிறதை பார்த்து அப்படியே செஞ்சாராம். ஆமாவா இல்லையா? இயேசு இப்ப நான் எனக்கு முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல நான் என்ன பார்க்கிறேன்? தகப்பனின் சந்திப்பு. நீங்க என்ன பார்க்கறீங்க? ஆனா இப்ப இந்த அளவுக்கு பார்த்து செஞ்சிட்டு இருந்த இயேசு எதுக்காக? ஒரே பேரான குமாரன் இயேசு எதுக்காக முழுவதும் போய் ஜெபிக்கிறாரு? இன்ஃபேக்ட் அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு யோர்தான்ல. ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்ன பண்றாரு? 40 நாள் தேவனோடு கூட வனாந்தரத்தில் உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போல. இயேசு எங்க போல? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போல. ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் பிரேயரை பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் எப்ப 12:30 ஆகும் பிரியாணி சாப்பிடலாம் தான் பண்ணுவோம். காலில் விட்டு கொடுத்த 2 இட்லியையும் சேர்த்து வச்சு சாப்பிட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங் பிரேயர். சண்டே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா கூட பரவாயில்ல, ஆனா ஃபாஸ்டிங் பிரேயர்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் எவ்வளோ பெரிய வல்லமையான மெசேஜா இருந்தாலும் கரைச்சு கொட்டும். என் வயிற்றுல பசி வர்றது உனக்கு தெரியுமா? நான் டயபெட்டிக், நான் கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த நேரம், அந்த ஃபாஸ்டிங்ன்றது சோரை கான்சென்ட்ரேட் பண்ற நேரமாயிடுச்சு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவினுடைய ஃபாஸ்டிங் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அவர் முழங்கால் படிக்கிட்டு இருப்பாரு, ஜோமன் இருந்திருப்பாரு, இயேசுபட பேசியிருந்திருப்பாரு, பிதாட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே காலைல போயிடுச்சு, மத்தியானம் போயிடுச்சு, ராத்திரி போயிடுச்சு, 2ஆவது நாள் போயிடுச்சு, 6ஆவது நாள் போயிடுச்சு, 12ஆவது நாள் போயிடுச்சு, 26ஆவது நாள் போயிடுச்சு, 34ஆவது நாள் போயிடுச்சு. அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, 39ஆவது நாள் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம், நீ ஏஞ்சி போய் வேலை செய். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இதுதான் உண்மையான உபவாசம். நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னதான் இயேசு பிதா செய்கிறதை பார்த்து செஞ்சாலும், அதனாலதான் சொல்றோம், நாம என்னதான் கூடயே வாழ்ந்தாலும், என்னதான் டெய்லி ராத்திரி ஒன்னாவே படுத்து தூங்கினாலும், நேரம் செலவழிக்கிறது தான் ஒரு உறவை மேம்படுத்தும். ஆமென். புரியுதா நான் சொல்றது? எப்படி இந்த உலக வாழ்க்கையில ஒரு உறவு மேன்மைப்படுத்தப்படுவதற்கு நேரம் செலவழிக்கிறது இம்பார்ட்டன்ட்டோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என் பரம தகப்பனை சந்திக்க நான் இன்டென்ஷனலா நேரம் கொடுப்பது இம்பார்ட்டன்ட்.
ஆமென். இந்த இடத்துல மோசே ஆண்டவரை சந்திக்கிறத பார்க்கிறோம். ஓரேப் மலைக்கு போகிறத பார்க்கிறோம். ஓரேப் என்பது தேவனுடைய பர்வதம். நீங்க எங்க வேணா சுத்திட்டு இருக்கலாம். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம், மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆடு மேய்க்கிறது சீப்பா நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் அவன் அங்க வேலையா பண்ணிட்டு இருந்திருக்கான். நீங்க எப்படி பிஸி பிஸி பிஸின்னு சொல்றீங்களோ அதே பிஸி அவனும் சொல்லியிருக்கலாம். ஆனா he decided to go to Mount Horeb. ஓரேப் மலைக்கு போவதற்கு அவன் டிசைட் பண்ணான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனின் சந்திப்பு ஒரு மனுஷனுடைய என்டையர் வாழ்க்கையை மாற்றும். என்டையர் பர்பஸை மாற்றும். அவனுடைய நோக்கத்தை மாற்றும். இன்னைக்கு சபைக்கு இன்டென்ஷனலா ஆண்டவரை போய் சந்திக்கிற அந்த சந்திப்பு தேவை. நான் சொல்றேன், நீங்க போனீங்கன்னா பிதா உங்களை சந்திக்க வருவார். ஆமென். நீங்க போனீங்கன்னா பிதா என்ன சந்திக்க வருவார். இப்ப பிதா சந்திச்சாச்சு. என்ன நடந்தது? அங்க என்ன நடந்தது? அக்கினி முச்செடியில எரியுது. ஆனா முச்செடி என்ன ஆகல? வெந்து போகல. முச்செடி வெந்து போகல, அக்கினி எரியுது. ஆண்டவர் அங்கிருந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை விடுதலையாக்க நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன்? தெரிந்து கொண்டிருக்கேன். சந்திப்புல ஒரு டிவைன் மெசேஜை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? இன்னைக்கு நிறைய பேர் அக்கினின்னு பார்த்துட்டு விட்டுறோம். ஆனால் அக்கினியோடு கூட சேர்ந்து ஒரு மெசேஜ் இருக்கு. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஃபிசிக்கல் சரீர மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன். கண்கள் பார்க்குது அக்கினிய. ஓகே, அக்கினியை பார்த்துட்டல கிளம்பு. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய நேரத்தில் அக்கினியை பார்க்கறதும் ஏஞ்சலை பார்க்கறதோட என்கவுண்டர் முடிஞ்சிருச்சுன்னு. இல்ல, அதோடு கூட ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் உன்னை கன்வின்ஸ் பண்ணும். அந்த மெசேஜ் உன்னை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ பழைய மாதிரி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் எனக்கு தகப்பனோட சந்திப்பு தேவை. ஆமென். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் வாழ்க்கை மாறவே மாறாது அவன் பிதாவோடு சந்திக்க அவன் நேரத்தை கொடுக்கலனா. பிதா பேசுறத கேட்க ஒரு மனுஷன் நேரத்தை கொடுக்கலனா அவன் வாழ்க்கை மாறாது. நான் சொல்றேன், சில பேர் கோயில் மாடு மாதிரி சர்ச்சிலேயே சுத்துவான். எத்தனை வருஷம் ஆனாலும் வாழ்க்கை மாறாது. ஏன்னா சந்திப்புக்கு நேரம் கொடுக்காவிட்டால் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தையை கொள்ளாவிட்டால் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றணும்னு நினைக்கிறத மாற்ற முடியாது. ஆமென். தேவனுடைய சமூகமும் பிரசன்னமும் வார்த்தையும் தான் ஒரு மனுஷனை மாற்றும். நான் சர்ச்சுக்கு வரேன் சிஸ்டர், ஆனா வந்து முழுசா தூங்குவேன் சிஸ்டர். சாரி சிஸ்டர், சேர் காலியாக இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், சர்ச்சுக்கு வராதிங்க சிஸ்டர். புரியுதா நான் சொல்றது? அக்கினியை மட்டும் பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மட்டும் பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. நிறைய நேரத்தில் ஏன் நிறைய பேர் சில ஊழியங்களை அற்பமாய் பேசுகிறாங்க தெரியுமா? அவங்க அக்கினியை மட்டும் பார்த்து பேசிட்டு போயிடுறாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள்னு பேசிட்டு என்ன பண்ணான்? சில பேர் போயிட்டான். ஏன்னா அவனுடைய என்கவுண்டர் அந்த விண்டையும் அந்த சவுண்டையும் அந்த ஃபயரையும் தான் பார்த்துச்சு. அவன் பேதுரு பேசினதை கேட்கல. ஆனா யாரு ஒருத்தன் விண்டையும் சவுண்டையும் வெளிச்சத்தையும் பார்த்து பேதுரு பேசினதை கேட்டானோ அவன் 3000 சபையில சேர்த்து கொள்ளப்பட்டான். அவன் வாழ்க்கை அப்படி இல்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா பேசுறது? புரியுதா நான் சொல்றது? ஸோ தேவனோடு எனக்கு ஒரு சந்திப்பு தேவை. ஆமென். இப்போ ஆண்டவர் மெசேஜை மோசஸுக்கு கன்வே பண்றாரு. அப்படி மோசஸுக்கு மெசேஜை கன்வே பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? மோசே 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பாருங்களேன், நிறைய நேரம் தேவ சந்திப்புல கர்த்தர் நம்மோடு கூட பேசுறது நம்ம ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத விஷயம். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தயவு செய்து இவ்வளோ சைலண்டா இருந்து அப்படியே மண்டே ஆட்டிட்டு இருக்காதீங்க. நான் செமினார் எடுக்கலைங்க இங்க. கொஞ்சமாவது அந்த வார்த்தைக்கு எக்ஸைட் ஆகுங்க. புரியுதா? ஆண்டவரை சந்திக்கிறான். அந்த சந்திப்புல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை இவன் யோசிக்கும் போது அவன் ரியாலிட்டிக்கு மேட்சே ஆகல. இன்னைக்கு நிறைய பேர் இங்க உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்காரு, ஆண்டவர் என் கூட இடைப்பட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை பேசியிருக்காரு, இதை பேசியிருக்காரு நீங்க சொல்லலாம். ஆனா அது உங்க ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாததுனால நீங்களும் ஆண்டவர்கிட்ட இதே கேள்வியை கேட்கலாம், நான் ஏமாத்துறோம். ஆண்டவரே என்கவுண்டர் ஓகே தான், ஆண்டவரே தேவனோடு சந்திப்பு ஓகே தான், அக்கினி ஓகே தான், வார்த்தை ஓகே தான். ஆனா அது என்னால முடியுமா? ஏன் வாழ்க்கையை வச்சு செய்வீங்களா? அவனுக்கு காசு இருக்கு நடக்குது, அவனுக்கு டேலண்ட் இருக்கு நடக்குது, அவனுக்கு பேக்கப் இருக்கு நடக்குது, அவனுக்கு 4 பேர்கிட்ட பேச முடியுது நடக்குது. எனக்கு நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்களும் நான் ஏமாத்துறோம்னு உட்கார்ந்துருக்கீங்க இந்த இடத்துல. நான் ஏமாத்துறோம். உங்க கண்ணாடியை பார்த்து நீங்க உங்களை தான் பார்க்குறீங்க. உங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுடைய போதாமையை தான் நீங்க பார்க்குறீங்க. உங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுடைய இல்லாமையை தான் நீங்க பார்க்குறீங்க. உங்களை நீங்க பார்க்கும்போது பத்தாததை தான் பார்க்குறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கலங்க. ஆண்டவர் அவரை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. உங்களை பார்க்கறதுனால, உங்களால முடியுன்றதுனால, நீங்க படிச்சவன்றதுனால, நீங்க டேலண்டட்ன்றதுனால, உங்ககிட்ட காசு இருக்குன்றதுனால, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுனால அந்த வார்த்தையை கொடுக்கல. அந்த அசைன்மெண்ட் உங்ககிட்ட கொடுக்கல, அந்த அழைப்பு உங்ககிட்ட கொடுக்கல, அந்த நோக்கத்தை உங்ககிட்ட கொடுக்கல. அவரை பார்க்கறதுனால உங்ககிட்ட அதை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கேட்குறான், நான் ஏமாத்துறோம். தயவு செய்து உங்க ஸ்கில்லை பார்த்து நீங்க ஏமாத்துறோன்னு கேட்காதீங்க. பெசலியேல் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் அவன் மொத வார்த்தை சொன்னான். எனக்கு தெரியாது, எனக்கு பண்ணவே தெரியாது. ஏமாத்துறோன்னு கேட்ட ஒவ்வொருத்தனுக்கும் ஆண்டவரே சப்ஸ்டியூட்டாக வந்து நின்னாரு. ஆமென். நீ போக வேணாம், நான் போகிறேன். வாசிங்க 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க. நான் ஏமாத்துறோன்னு கேட்டபோது அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்தல. நான் ஏமாத்துறோன்னு மோசே கேட்டபோது, மோசே உன்னை நம்பு, மோசே உன்னால செய்ய முடியும், மோசே நீ டேலண்டட்னு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்தல ஆண்டவர். கவனிங்க சாரா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்தல. மோசே கேட்குறான்,
நான் ஏமாத்துறோம். ஆண்டவர் மோசேவை பார்த்து, இல்லை உனக்கு பார்வோன்ட்ட வளர்ந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்று நீ நம்பு. இல்லை உனக்கு அங்கே இருக்க ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும், கொஞ்சம் ஒன்று நம்பு. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பண்ணலை. நீ ஏமாத்துறோன்னு கேட்குறல, இது என் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்குறல, உன் கூட நான் வரப்போகிறேன். நீ ஏமாத்துறோன்னு கேட்டு நின்னா ஆண்டவருடைய சந்திப்பு என்ன பண்ணும் தெரியுமா? அவரையே உன் கூட வாக் பண்ண வைக்கும். நீ ஏமாத்துறோன்னு நின்னா, இதுக்கு தான் தேவனுடைய சந்திப்பு எனக்கு தேவை, இதுக்கு தான் என் தகப்பனின் சந்திப்பு எனக்கு தேவை. என் தகப்பனின் சந்திப்பு என்ன பார்க்க வைக்காது, என் தகப்பனின் சந்திப்பு என் தகப்பனை பார்க்க வைக்கும். தகப்பனோட சந்திப்பு யாருக்கு வேணும்னா, யாரு ஒருத்தன் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, ஆனா நீங்க வரீங்களான்னு கேட்கிறானோ, அவனுக்கு தான் தகப்பனின் சந்திப்பினுடைய அருமை புரியும். அல்லேலூயா. எனக்கு தகப்பனின் சந்திப்பு தேவை. ஏன்னா என்னால் முடியாது, என் தகப்பன் என் கூட தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க மோசே கேட்குறான், நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் சொல்லுவார், மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வச்சு ஒரு கிலோ கத்திரிக்காய் கூட வாங்க முடியாதுன்னு. நான் ரீசெண்டாக ஒரு மார்க்கெட்டிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அவர் சொல்லும்போது சொல்லுவார், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை வச்சு என்ன பண்ண முடியாதான், ஒரு மூட்டை ஒரு கிலோ கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்கே எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தாலும் வெளில போய் என்ன பண்ணுவீங்க, அதே தான். ஏன்னா நீங்கள் போய் உங்களையே தானே பார்க்குறீங்க, அதே ஜீவிதா, அதே பாலாஜி, அதே பீட்டர், அதே கிருபா, உங்களை தான் பார்க்குறீங்க. ஆனால் தேவ சந்திப்பு என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை என்கரேஜ் பண்ணாது, மோட்டிவேஷன் பண்ணாது. தேவ சந்திப்பு, நான் வரேன் உன் கூட இதை செய்யணும், உங்களோடு கூட தேவனை அந்த அசைன்மெண்ட்டுக்கு அனுப்பும். ஒவ்வொரு என்கவுண்டரோடையும் ஒரு டிவைன் மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் உங்களை கம்ப்ளீட்டா கன்வின்ஸ் பண்ணும். இன்னைக்கு சபைக்கு தேவ சந்திப்பு முக்கியம், அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து அந்த சந்திப்பை மோசே பெற்றுக்கொள்கிறான். யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக வரலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், செங்கடலை தாண்டுறாங்க. செங்கடலை தாண்டி பஸ்கா கொண்டாடுகிறார்கள். பஸ்கா கொண்டாடினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்பதான் யோசுவா அவருடைய முதல் ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு. மோசேவுடைய ப்ராஜெக்ட் தானே எது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கிட்டருந்து பிரித்து கொண்டு வந்து செங்கடலை தாண்டு மட்டும் யாருடைய ப்ராஜெக்டு? மோசேவுடைய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை, அந்த அசைன்மெண்ட்டை செய்ய மோசேவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு தகப்பனுடைய சந்திப்பு. இப்போ செங்கடலை தாண்டியாச்சு, ப்ராஜெக்ட் கை மாறுது அடுத்த லீடர்கிட்ட. அடுத்த லீடர் பேர் என்ன? யோசுவா. யாருடைய ஆவிக்குரிய மகன்? யாருடைய ஆவிக்குரிய மகன்? இந்த வாலிப பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் ஜாஷோடைய பர்த்டேவை கொண்டாட வந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கும். ஆவிக்குரிய தகப்பனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. அனாதையாக சுத்தினா எப்படி இருக்கும், ஆவிக்குரிய தகப்பனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும்னு. சரி, அதை இன்னொரு நாள் பேசலாம். அப்போ இந்த எரிகோவுக்கு முன்பதாக யோசுவா என்ன பண்றாருன்னா, எரிகோவை பார்க்கறதுக்கு, தன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பார்க்கறதுக்கு, தேவன் தனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போறாரு எரிகோவை பார்க்க.
அப்படி எரிகோவை பார்க்க போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஏஞ்சலை சந்திக்கிறாரு. 12வது வசனத்தில் நினைக்கிறேன், 12-13 13வது வசனம். அப்போ அந்த பெரிய தேவ தூதன், வாசிங்க 13 வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். கவனிங்க, இப்ப எரிகோவை வேவு பார்க்க அல்லது பார்க்க போறாரு. இவர் தன்னுடைய அசைன்மெண்ட்டை பார்க்க போறாரு. அப்படி பார்க்க போகும்போது அங்க ஒரு டாலான ஒரு நபர், ஒரு தேவதூதன் நிற்கிறாரு. அந்த தேவதூதன் கையில உருவின பட்டயம் இருக்கு. எவ்வளோ பேர் இந்த பழைய காலத்து சிவாஜி, எம்ஜிஆர்லாம் பார்த்துருக்கீங்க? எப்பவுமே சண்டைனா, இந்த காலத்தில் படத்தில் சண்டைனா பாம்பு, அந்த காலத்தில் கத்தி, அந்த வார்னு சொல்லுவாங்க, கத்தி. இப்படி இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? வாடா மோதி பார்க்கலான்னு அர்த்தம். சண்டைக்கு நான் ரெடின்னு அர்த்தம். கரெக்டா? இப்படி ஒரு மனுஷனை யார் பார்க்குறா? உருவின கத்தி, உருவின பட்டயத்தோடு ஒரு மனுஷனை யார் பார்க்குறா? யோசுவா பார்க்குறாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை செய்ய போகிற ஒரு மனுஷன் அந்த உருவின பட்டயத்தோட ஒரு ஆள் நிற்கிறத பார்த்த உடனே பயந்துடுறாரு. ஏன்னா மோசேவும் என்னதான் பண்ணியிருக்கான்? நான் ஏமாத்துறோம். எல்லாரும் கண்களும் அப்படி தானே. எப்போவுமே நமக்கு எது தான் பெருசாக தெரியும்? நெகட்டிவ் தான் பெருசாக தெரியும். ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் எடுங்க, அந்த ஒயிட் பேப்பரில் ஒரே ஒரு புள்ளி வைங்க. இதில் என்ன தெரியுதுன்னு யார்கிட்டையாவது கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? என்ன தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு A4 ஷீட்டில் ஒரே ஒரு பால் பென் வச்சு, ஒரே ஒரு ஜெல் பென் வச்சு ஒரே ஒரு புள்ளி வைக்கிறேன். இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? புள்ளி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. யாருமே க்ளீன் பேப்பர்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே 99.9% இது ஒயிட் ஷீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அது இயற்கை. மனுஷனுக்கு குத்தம் கண்டுபிடிக்கிறது இயற்கை, மனுஷனுக்கு குறை கண்டுபிடிக்கிறது இயற்கை. நிறைய மனைவி பேசுறத கேட்டிருக்கீங்களா? என்னதான் உனக்கு செஞ்சாலும் உனக்கு என்ன இருக்கு? புரியுதா? மனுஷனுடைய மைண்டு அப்படிதான் வயர் ஆக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஏஞ்சலை பார்க்கும்போது, ஒரு பட்டணத்தையே தரேன்னு சொல்லிட்டாரு, ஆனா ஒரு நபரை பார்க்கும்போது யோசுவாக்கு பயம் வருது. ஆனா யோசுவா அந்த நபர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ எங்களை சார்ந்தவரா? தேவனுடைய தூதனை கண்டு கொள்ள முடியல, பயம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் அவருடைய தூதனையே அனுப்பினாலும் நெகட்டிவா மைண்ட் ப்ராசஸ் ஆயிருக்கிறதுனால உங்களால் அதை பார்த்து ஆண்டவர் ஆராதிக்க முடியல. அதையுமே பிரச்சனையா பார்க்குறீங்க. ஆண்டவரே நல்ல சபையை கொடுத்துருக்கீங்களே, நன்றி சொல்ல முடியல. இவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? பிரச்சனையை தான் பெருசா காட்டுவான். பிரச்சனை தான் பெருசா தெரியுது, ப்ராப்ளம் தான் பெருசா தெரியுது. அவ்வளோ பெரிய ஏஞ்சலை பார்க்கும்போது பயம். உடனே தேவதூதன் சொல்றாரு, நான் உன்னை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆண்டவருக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இவன் இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி தகப்பனின் சந்திப்பு இவனுக்கு தேவை. நம்ம எல்லாருக்குமே இந்த எரிகிற பர்னிங் புஷ், அதாவது எரிகிற முற்சுடர்னு சொன்ன உடனே யாரை தான் ஞாபகம் வருது? யார் தான் ஞாபகம் வருது? ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதே பர்னிங் புஷ் என்கவுண்டர் பைபிள்ல 2 பேருக்கு இருந்ததுன்னு? வாசிங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆமென். இதே காரியத்தை வேற எங்கயாவது கேட்டிருக்கோமா நாம? இதே காரியத்தை வேற எங்கயாவது கேட்டிருக்கோமா நம்ம? எப்ப ஒருத்தனுக்கு தனக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்ணு பார்க்க முடியாம பிசாசு அதை நெகட்டிவாவே காண்பிச்சிட்டு இருக்கானோ, அது நமக்கு பெரிய சைனு, நமக்கு தகப்பனுடைய சந்திப்பு தேவைன்னு. ஹல்லேலூயா. மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணா ஒரு கத்திரிக்காய் கூட என்ன பண்ண முடியாது. பீட்டர் பிரதர் உங்களால முடியும். பாஸ்டர்கிட்ட எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டு போனை வச்சுட்டு இவர் இப்படித்தான் வாய்க்கிலேயே பேசுவாரு. எனக்கு தானே ரியாலிட்டி தெரியும். புரியுதா? யாரு ஒருத்தனுக்கு தேவ தூதனை கூட பயமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஆசீர்வாதத்தை கூட நெகட்டிவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, யாரு ஒருத்தருக்கு இன்னும் நான் ஏமாத்திரம் தோணுதோ, உங்களுக்கு தகப்பனின் சந்திப்பு இருந்தா மட்டும்தான் உங்களால தைரியமா தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. அது என்னவா வேணா இருக்கலாம். உங்க வேலையா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், உங்க எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் வைத்திருக்கிற காரியத்திற்கு எனக்கு தகப்பனோடு கூட ஒரு சந்திப்பு தேவை. தேவன் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க எனக்கு தேவ சந்திப்பு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனின் சந்திப்பு இல்லாவிட்டால் என்னால் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரிக்க முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இந்த வேளையில்? இதை நம்ம மறுபடியும் தொடரலாம். தேவ சந்திப்பு. நான் ஏமாத்துறோன்னு கேட்டு நிற்கிறீங்கன்னா, அல்லது ஆசீர்வாதத்தை கூட பாரமாய் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா, இல்ல தேவனுடைய கரத்தை உங்க வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியலன்னா, பிரச்சனை மட்டும்தான் மழையாய் கண்களுக்கு மேல 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 தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, நெகட்டிவான தாட்ஸ் தான் மேல 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 வந்துகிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு தேவைப்படுறது என்கரேஜ்மெண்ட் இல்லை, உங்களுக்கு தேவைப்படுறது தகப்பனின் சந்திப்பு. யோம் ஷத மஹாந்தரே மனாதி யாரதர பலபோ ஷேகேரே மனா ரிபலோ தியாமரது ரபனபோ ஷந்தா ரஹந்தரே மனாதி யாமரது ரபனபோ ஷாக்காலி யாரதா. தகப்பனின் சந்திப்பு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பவுலுடைய வாழ்க்கையில அவனுக்கு தெரிஞ்சது, கற்றுக்கொண்டது, மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. தகப்பனின் சந்திப்பு ஒரு புது மைண்ட் செட்டை கொடுக்கும். தகப்பனின் சந்திப்பு ஒரு புது பார்வையை கொடுக்கும். தகப்பனின் சந்திப்பு ஒரு புது ஐடியாவை கொடுக்கும். தகப்பனின் சந்திப்பு வேற யாரும் கொடுக்க முடியாத தைரியத்தை கொடுக்கும். எனக்கு தேவை தேவனின் சந்திப்பு. இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு தேவை தகப்பனின் சந்திப்பு. இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு தேவை தகப்பனின் சந்திப்பு. நான் ஒன்று சொல்றேன், இந்த உலக தகப்பன் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா என் பரம தகப்பனின் சந்திப்பு உங்க வாழ்க்கையினுடைய ஆதாரத்தையே மாற்றிவிடும். இந்த பரம தகப்பனின் சந்திப்பு நிறைய நேரத்தில் உலக தகப்பனிடத்துல நிறைய குறைவு நிறைவுகள் இருக்கலாம். நீங்க கோபமா இருக்கலாம், இல்ல குறைவுகள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம். உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா பரம தகப்பனின் சந்திப்பு உங்களை எல்லாத்துக்கும் எக்விப் பண்ணும். உங்களை எல்லா காரியத்திற்கும் ரெடியா வைக்கும்.
உங்களுக்கு எதிராய் தேவன் வைத்திருக்கிற சகல காரியத்திற்கு உங்களை ரெடியா வைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தேவ சந்திப்பு தேவை, எனக்கு உங்க சந்திப்பு தேவை, என் பரம தகப்பனின் சந்திப்பு தேவை. யாம் ஷியா கமனதோ மரதா மலாதி யாக்கே பாரி யாமனோ ரேம்பேலியாரது ரபனபோ ஷண்டடே. தகப்பனின் சந்திப்பு வேணும்னா உங்க ஓரேபை பார்த்து உங்களை தனிமைப்படுத்துங்க. உங்க ஓரே மலையை பார்த்து உங்களை தனிமைப்படுத்துங்க. போது ஓடினது, ஆடு மாடு பின்னாடி பாபா பாபான்னு ஓடினது போதும். ஓட்டி செஞ்சு ஓட்டி செஞ்சு ஓட்டி செஞ்சு அந்த 200 ரூபாய் 400 ரூபாய்க்காக ஓடினது போதும். தகப்பனின் சந்திப்புக்கு நேரம் செலவழிங்க. தகப்பனின் சந்திப்பு தான் உங்க எதிர்காலத்தை செட்ரைட் பண்ணும். அதை புரிஞ்சுக்கோங்க. மாடு மாதிரி ஆடு மாடுகள் பின்னாடி ஓடுறதுனால என் எதிர்காலம் செட்ரைட் ஆகும் நினைக்காதீங்க. நீங்க சம்பாதிக்கிற எக்ஸ்ட்ரா 200 ரூபாய்னால உங்க எதிர்காலத்துல ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை நீங்க உருவாக்க போறோம்னு நினைக்காதீங்க. தகப்பனின் சந்திப்பு தான் உங்க எதிர்காலத்தை செட்ரைட் பண்ணும். தகப்பனின் சந்திப்பு தான் உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள உதவும். You need encounter from God. உம்மை காண வேண்டும், உம்மை காண வேண்டும், உம் பிரசன்னத்திலே நான் மூழ்க வேண்டும். உம்மை காண வேண்டும், உம்மை காண வேண்டும், உம் மார்பினிலே இளைப்பாற வேண்டும். சொல்லுமாம், உம்மை காண வேண்டும், உம்மை காண வேண்டும், உம் பிரசன்னத்திலே நான் மூழ்க வேண்டும். தூதர்கானங்கள் போற்றும் தெய்வமே, மூப்பர் யாவரும் பணியும் கர்த்தரே. தூதர்கானங்கள் போற்றும் தெய்வமே, மூப்பர் யாவரும் பணியும் கர்த்தரே. உம்மை நானும் காண வேண்டும், நானும் போற்ற வேண்டும். உம்மை நாமம் உயர்த்த வேண்டும். உம்மை நாமும் காண வேண்டும், நாமும் போற்ற வேண்டும், பணிய வேண்டும், நானும் போற்ற வேண்டும். உம்மை காண வேண்டும், உம்மை காண வேண்டும். எல்லாரும் சொல்லுமாம், உம் பிரசன்னத்திலே நான் மூழ்க வேண்டும். உம்மை காண வேண்டும், உம்மை காண வேண்டும், மார்பினிலே இளைப்பாற வேண்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னுடைய இருதயத்தின் தாகம் எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். யோவானை போல உம்முடைய மார்பில சாய்ந்திருக்க, உம்முடைய பிரசன்னத்தில் அப்படியே எங்களை மறந்திருக்க உதவி செய்வீராகப்பா. ஏதோ எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய ஆசைகளுக்காக மட்டும் உங்களை தேடாம உள்ளத்தினாலத்துல இருந்து உண்மையாய் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் உங்களை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, we need you Lord. எங்களுக்கு நீங்க தேவை தகப்பனே, எங்களுக்கு நீங்க தேவை ஏசப்பா. நீங்க இல்லாம எங்களால எதுவுமே முடியாது. உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்களோடு இடைப்படுங்க, முகமுகமாய் சந்திப்பீராக.
அந்த காட்ஸ் மவுண்டனுக்கு எங்களை நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனோட ஒரு சந்திப்புக்கு, அந்த தேவனுடைய மலைக்கு எங்களை நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனத்தை நாட எங்களுக்கு அந்த ஆசையை கொடுங்க, அந்த புரிதலை கொடுங்க ஆண்டவரே. சில பேர்லாம் எனக்கு தெரியும், இந்த மார்னிங் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நான் பர்ஃபெக்ட், ஈவினிங் பைபிள் வாசித்தா நான் பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாம் வீணா போயிடக்கூடாது. ஆனால் உண்மையா ஆழத்தோட உங்களை சந்திக்க, உம்மை பார்க்க, உங்களை நாங்கள் பற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுங்க ஆண்டவரே, வாழ்க்கையில் வெளிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்க வாழ்க்கையில பெருக செய்யட்டும். அது அநேகர் பார்த்து சாட்சி கூறும்படி எங்களை ஆசீர்வதிங்க. நான் ஜெபிக்கிறேன். வசனம் சொன்னபடி அந்நிய பிள்ளைகள் எங்களுடைய மதில்களை கட்டுவார்கள் சொன்னபடி கர்த்தர் அதிசயங்களால, சம்பந்தம் இல்லாத காரியங்களால் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்களை பெருக வைங்க ஆண்டவரே. தேவ கரம் மகிமைப்படட்டும், தேவ கரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளை சந்திங்க. நீர் மோசேக்கு சொன்னீர், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன். அதே போல தேவைகளை சந்தித்து அற்புதமாக எழுப்பி தேவனுடைய நாம மகிமைக்கென்று எழுப்புவீராக. நாம மகிமை பெறட்டும். இந்த வாரத்தில் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன், பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண செழிப்பு, பரிபூர்ண சந்தோஷத்தினால நடத்துவீராக. நாம மகிமைப்படுவதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய வழி நடத்துதல் உங்களோட இருந்து உங்களை முகமுகமாய் சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அதிசயமாய் எழுப்புவார் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர்,